ஜாம்பவான்கள்லாம் அமர்ந்திருந்த பொழுது நான் மேடையிலே அவங்க பக்கத்தில் நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அண்ணன் கேட்டார், FCC வாங்க ஏன் உட்கார மாட்டேன்? நான் சொன்னேன்னா, நல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஆக்டர், இவங்கெல்லாம் எங்களுடைய அப்பா தாத்தா காலத்தில் தமிழ்நாட்டு மக்களையே வசீகரம் செய்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி போட்ட நடிகர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர்களோடு அமர்வதற்கு நிச்சயமாக எனக்கு தகுதி இல்லை. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேடை. அந்த மேடையிலே நானும் ஒரு ஓரத்தில் இருந்து நாம் எதற்காக அவர்களை இங்கே வரவழைத்தமோ அந்த விருதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அனைவரும் பெரிய மனதோடு வந்து இது புதிய முயற்சி, முக்கியமான முயற்சி. நம்ம உட்கார்ந்தோம்னா அது ஒரு கட்சி நிகழ்ச்சியாக போயிடும். அவங்களுக்கு சில பேருக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வந்திருந்தார்கள். காரணம், அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கல, அவர்களுக்கு கௌரவம் செய்யக்கூடிய அந்த விருதை பார்த்து அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார். இது அப்படிப்பட்ட நிகழ்ச்சி. அவர்களுக்கு பிஜேபி என்கின்ற ஸ்டாம்பு தேவை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இந்த வருஷம் நம்ம மத்திய அரசிலிருந்து விருதுகள் கொடுத்த உடனே நிறைய நம்முடைய கட்சி தலைவர்கள்லாம் ஃபோன் பண்ணாங்க. அதே எப்படி அவருக்கு விருது கொடுக்கலாம், அதே எப்படி இவருக்கு விருது கொடுக்கலாம், அவர் நம்ம கட்சியை பற்றி இந்த கருத்து சொன்னார், கட்சியை பற்றி அந்த கருத்து சொன்னார், அதான் தவறு. ஆனால் ஒரே வார்த்தையை மட்டும்தான் சொன்னேன், என்னோட கலைஞர் என்பதற்கு கலைஞருக்கு வந்து அரசியல் தேவை கிடையாது. கலைஞர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அந்த படத்தை மக்கள் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் நம்முடைய சித்தாந்தத்திற்கு எதிராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆட்சிக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஒரு அரசு என்பது அப்படி பார்த்து விருது கொடுக்க மாட்டான். எந்த கலைஞன் சிறப்பாக நடித்திருக்கின்றானோ அந்த கலைஞனுக்கு நம்முடைய அரசு விருது வழங்கி இருக்கிறது. அதனால் உடனே நம்முடைய FCC அண்ணன் கூப்பிட்டு சொன்னேன், தமிழ்நாட்டில் யாரெல்லாம் விருது வாங்கியிருக்காங்களோ அனைவருடைய இல்லத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். இன்னும் ஒரு வார காலத்தில் அவங்கள்ட்ட நேரம் வாங்கி கொண்டு அதனுடைய சிறந்த அகில இந்திய அளவில் திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய ஆக்டர் சூர்யா அவர்கள் ஆரம்பித்து இந்த வருடம் தமிழ் சினிமாவில் இந்திய அளவில் விருது வாங்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் நீங்கள் போய் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு வாழ்த்தை தெரிவித்து அவருக்கு ஒரு சால்வையை போட்டு மாலையை போட்டு மரியாதை செலுத்தி விட்டு அதெல்லாம் தாண்டி இந்த கட்சி பயணிக்க வேண்டும். நம்முடைய FCC வாங்க மேடையில் இருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாருடைய வீட்டுக்கு போனாங்க. எல்லாருடைய வீட்டுக்கும் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு வந்தார்கள். காரணம், கலைத்துறை என்பது அப்படிப்பட்ட ஒரு துறை. அதனுடைய பெரிய முயற்சி இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை கலாச்சார பிரிவு கையெழுத்திருக்காங்க. கட்சியெல்லாம் வச்சு நிகழ்ச்சி நடத்தாங்க. நிறைய மனிதர்கள் இந்த மேடையை கொண்டு வந்து கௌரவம் படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்முடைய மேங்களூர்ல இருந்து எக்ஸகானா குழுவினர் வந்திருந்தாங்க. காந்தாரா படத்தினுடைய பாடல்கள் அற்புதமா மேடையின் மீது நடனம் பண்ணாங்க. கிராமிய கலைகள்லாம் காமிச்சாங்க. சமீபத்தில் காசி தமிழ் சங்கமத்தில் கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து காசி மாநகரில் வந்து அந்த மேடையில காசி தமிழ் சங்கமத்துல தன்னுடைய கலையை பறைசாற்றக்கூடிய வாய்ப்பு கிட்டத்தட்ட 130 கலை குழுவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாட்டிலிருந்து பட்டி தொட்டியிலிருந்தெல்லாம் வந்துட்டாங்க. பட்டி தொட்டியிலிருந்து கிராமத்தில இருந்தெல்லாம் வந்து 130 கலைக்குழுவினர் காசிக்கு வந்து அந்த மேடையின் மீது அந்த கலையை பறைசாற்றினாங்க. அதை பார்த்த அனைவருக்கும் கூட ஒரு நிமிடம் பேச்சு இல்லாமல் உட்கார்ந்துருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு கலை இருக்கக்கூடிய நாடா இந்த தமிழ்நாடு. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த மேடைக்கு கொண்டு வந்து வாரணாசியில நம் அனைவருக்கும் பறைசாற்றுகிறார்களே. கீழே வந்த ஒரு அந்த கலைக்குழுவினரும் கூட சொன்னது, ஐயா நான் ஒரு சின்ன கிராமத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தெருக்கூத்தாக இருந்தாலும் கூட 30-40 ஆண்டுகளாக என்னுடைய அப்பா பண்ணாங்க, தாத்தா பண்ணாங்க, நான் பண்றேன். எங்களை எல்லாம் பிரதமர் அவர்கள் கண்டுபிடித்து அரசு விழாவாக அங்கே இருந்து வாரணாசிக்கு அழைத்து வந்து இந்த மிகப்பெரிய மேடையில நம்முடைய கலையை, பாரம்பரிய கலையை இந்தியா முழுவதும் வெளிச்சம் போட்டி காட்டியிருக்கின்றீர்கள், எப்படி நாங்கள் நன்றி செலுத்துவோம். இதை தொடர்ந்து நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பத்மா விருதுகள், முக்கியமான விருதுகள்லாம் பார்க்கும் பொழுது பட்டி தொட்டியில இந்த கலையில மிக புகழ் வாய்ந்த ஒரு மனிதர் கண்டுபிடித்து ஒரு வருடமும் கூட பத்மா விருதுகள் கொடுக்கணும். அதே விஷயம் தான் நம்முடைய கட்சி. பிரதமர் அந்த அளவுக்கு செய்யறாங்க, நம்முடைய அரசு அந்த அளவுக்கு செய்யும் பொழுது நம்முடைய கட்சியும் அந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் கலை கலாச்சார பிரிவு இந்த ஆண்டிற்கான தமிழ் தாய் விருதை முன்னெடுத்திருக்காங்க. இந்த ஆண்டிற்கான ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் 10 ஃபிலிம்ஸ் இன்னைக்கு நம்ம கொடுத்தோம். கிட்டத்தட்ட என்ட்ரி வந்து 185 என்ட்ரி. 185 என்ட்ரியில 10 பேருக்கு விருது கிடைக்கிறது. ஆனால் பாக்கியராஜ் சார் சொன்னது போல அதுல நிச்சயமா இந்த 10ஐ தாண்டி நல்லவங்க இருந்திருப்பாங்க. இந்த 10 ஃபிலிமை விட பெட்டர் ஃபிலிம்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா அவர்களுடைய நேரம், நம்முடைய நேரம் தனித்தனியா பார்க்கிறோம். சில முக்கியமான படங்கள் மிஸ் ஆகிருக்கும். வாழ்க்கை அப்படித்தான்.
இந்த முறை அவங்களுக்கு இல்லை அப்படின்னா அடுத்த முறை நிச்சயமாக காலத்தினுடைய சுழற்சி அவர்களை அதே நேரத்தில் இயற்கை கொண்டு வந்து நிறுத்தும். அதனாலதான் இந்த சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 தேவைப்படும். இந்த வருஷம் மிஸ் ஆனா கூட, இந்த வருஷம் ஒருத்தரால சப்மிட் பண்ண முடியலனா கூட, அடுத்த ஆண்டு இன்னொரு கலைஞர் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பான், அவன் தமிழ் சினிமாவை ஆட்டி படைப்பதற்கு தயாராக இருப்பான். அந்த கலைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதனால தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இது ஒரு வருடம் நடக்கின்ற நிகழ்ச்சி அல்ல, தொடர்ந்து நடக்கும் என்பதை பாக்கியராஜ் அவர்கள் மேடையில் உறுதிமொழியை கொடுக்கின்றோம். இரண்டாவது ஒரு கருத்து சொன்னாங்க, மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை அற்புதமா படமா பண்ணி 18 குறும்படங்கள் வந்திருக்கு, அதையும் கௌரவிக்க வேண்டும் என்று நான் அண்ணன்கிட்டே ரெக்வெஸ்ட் பண்றோம். நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய மிச்ச தலைவர்கள், கலை கலாச்சார பிரிவினுடைய தலைவர்கள் மறுபடியும் இதே ஜோடி அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள், அண்ணன் ஜார்கண்ணன் அவர்கள், ரவிகே சந்திரன் மறுபடியும் பேசி இந்த 18 படங்கள்ல சிறந்த 3 படங்களை கொடுத்தீங்கன்னா அவர்களுக்கும் விருதாக 1 லட்சம் 3 லட்சம் ரூபாய் அடுத்த வாரம் நம்முடைய அலுவலகத்துடைய ஒரு விழாவை நடத்தி அவர்கள் கொடுக்கின்றோம். தொடர்ந்து நடக்கும். நேரம் கிட்டத்தட்ட 9:40 மணி ஆகிக் கொண்டிருக்கிறது. கலை கலாச்சார பிரிவை பார்த்து நான் இந்த பெருமைப்படுகிறேன். காரணம், இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. சாதாரண நிகழ்வு என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. சென்னைக்கு கிட்டத்தட்ட வெளியே கொண்டு வந்து OMR ரோட்ல எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் செட்டிங் எல்லாம் போட்டு யாராச்சும் வெளியே இருந்து பார்த்தாங்கன்னா சினிமா ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைப்பாங்க. யாராவது கையில இருந்து பார்க்குறாங்கன்னா ஏதோ கட்சி விழான்னு பார்க்க மாட்டாங்க, ஏதோ சினிமா ஷூட்டிங் நடக்குது, பாக்கியராஜ் சார் ஏதோ புது படத்தில் நடிப்பார், ஏதோ செட்டிங் போட்டு மாதிரி தான் இந்த நிகழ்வு முழுவதுமே. அதனால அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் புதிதாக ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் துணிந்து யாரும் செல்லாத இடத்திற்கு செல்வதற்கு தயாராக வைத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா யாரும் செய்யாததை செய்வதற்கு துணிவு இருப்பவன் மட்டும்தான் தலைவர். துணிஞ்செடுத்து அது 10 விஷயம் எடுத்தீங்கன்னா ஒரு 5 விஷயம் ஃபெயில் ஆகும், 5 விஷயம் சக்சஸ் ஆகும். ஆனா செய்யக்கூடிய வேலையில நேர்மை இருந்தால் போதும், அது அனைத்தும் சக்சஸ் தான். இன்னைக்கு இந்த கலை கலாச்சார பிரிவு துணிந்ததை செய்திருக்கிறார். யாரும் செய்யாதது ஒரு படிப்போம், தமிழ் தாய்களை கொடுப்போம். இத்தனை கலைஞர்களையும் போய் கன்வின்ஸ் பண்ணும். இல்ல பிஜேபி மேடையா, நான் வரமாட்டேன், கொண்டே பாக்கிறாங்க பிஜேபி மேடையா, அவர் தான் பொருத்தமானவர் என்று கூப்பிட்டு ஒரு புக் ரிலீஸ் அவர் பேசின ஒரு கருத்தை யாரை ட்விஸ்ட் பண்ணி சர்ச்சை ஏற்படுச்சு. இல்ல பாக்யராஜ் அவர்கள் எப்படி பேசலாம், எப்படி பிஜேபி மேடைக்கு போகலாம். போன முறை கமலாலயத்தின் நிகழ்வு நான் பத்திரிகை நண்பர்கிட்ட சொன்னேன், இல்லைங்கன்னா அவர் பிஜேபி ஆளா வரல, அவருக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இந்த கட்சி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது சரியான நபரை ஒரு மேடையில கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமையாக. நம்ம கலைத்தாய் தமிழ் தாய் விருது கொடுத்து அண்ணாமலை கொடுத்தா எப்படி ஏற்றுக்கிறீங்க, அல்லது கருணாகராஜன் கொடுத்தா எப்படி ஏற்றுக்கிறீங்க. சில இடத்துல ஒரு கட்சி மேடையில கட்சியை சாராத கலைஞர்கள் தேவைப்படுறாங்க. நம்மளும் பெரிதும் மனதோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இங்க பாக்யராஜன் வர்றாங்க, ரவிகே சந்திரன் வர்றாங்க, யாருக்கண்ணன் வர்றாங்கன்னா அவங்க பிஜேபியை சார்ந்தவர்கள் கிடையாது. நாளை காலை இன்னொரு கட்சி நிகழ்ச்சிக்கு மேடைக்கு போனாங்கன்னா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது. ஒரு கலைஞர், ஒரு படைப்பாளி கட்சியை தாண்டி நிற்கின்றான் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் தமிழக மக்களுக்கு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு வரும் பொழுது நிறைய அந்த அரசியல் பிரச்சனைகள் வராம கலைத்துறை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அதையும் பாக்யராஜன் நடையில வச்சுக்கிட்டே நான் சொன்னேன். இன்டர்மீடியன்ஸ் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று பேசினாங்க, அது சொன்ன கான்டெக்ட் வேற, அர்த்தம் வேற, அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து போட்டு பெரிய கான்ட்ரவர்சியாய் கடைசியில் அண்ணன் அது கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கிளாரிபிகேஷன் கூட கொடுத்தாங்க. அதனால இங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர் எங்களை மதித்து வந்திருக்கிறாங்க. மேடையில் பெரிய ஜாம்பவான்கள்லாம் கட்சியை தாண்டி வந்திருக்காங்க. அதற்கு எவ்வளவு முயற்சி நம்முடைய கலை கலாச்சாரத்துறை எடுத்துக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போய் அவங்களை சந்திச்சு பேசி, நீங்க வரனால பிஜேபி பிராண்டோ டேகோ வராது. சில பேர் படத்தை நடிக்கிறாங்க, அந்த படத்தை இன்னொருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாங்க, இன்னொருத்தர் ரிலீஸ் பண்றாங்க, இன்னொருத்தர் மார்க்கெட்டிங் பண்றாங்க, அவங்க இன்னொரு கட்சியை சார்ந்தவர்களா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி தான் சில பேர் இங்க வர வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு சமய கைத்தரம் செய்திருக்கிறது என்று கலை கலாச்சாரத்துறை இங்க இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் வெற்றி அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் சொன்னேன். அதை தாண்டி இங்கே நண்பர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், சகோதர சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறீர்கள். ஒரு வெற்றி பயனானது. தொடர்ந்து இதை போல் செய்வோம். தொடர்ந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை தமிழக மக்கள்கிட்ட வீட்டுக்குள் எடுத்துட்டு போவோம், பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துட்டு போவோம். இந்த கட்சி என்பது தமிழர்களுக்கான கட்சி, தமிழர் நலனுக்கான கட்சி, தமிழை முன்னிலைப்படுத்தக்கூடிய கட்சி, தமிழ் பிரச்சனைகளுக்காக பேசக்கூடிய கட்சி, எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுக்காக இருக்கக்கூடிய முதன்மை கட்சி என்கின்ற பெயர் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்போம். அதுதான் இந்த ஜேர்னியில ஒரு மைல்ஸ்டோன்.